அண்மை செய்தி. வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான SSI ராஜா சிங், வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. போலீசாரே குற்றம் செய்வதை சாதாரணமாக கருத முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்தை பதிவு பண்ணலாம். வணக்கம். வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் தாமோதரன், பிரதாப், பிரபு ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் 4 பேரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் இவர்கள் 4 பேரும் ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் இவர்கள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்னும் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை முழுமையாக நிறைவடையவில்லை எனவும், இந்த வழக்கில் மேலும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே அவரை காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளதாகவும், தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்கினால் அது விசாரணையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், எனவே ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட இந்த வழக்கு சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்தனர். மேலும் இவர்கள் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.